அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. ஒவ்வொரு வருடமும் ரமலான் உற்சாகமாக வருகிறது. ஆனால் இதற்கு நம்மில் பலர் தயாரில்லை. ஒரு சாரார் வேலை, படிப்பு, நிக்காஹ் என்ற அற்ப காரணங்களை கூறிய ரமலானை பாழாக்கி விடுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன புதுவகை உணவு செய்யலாம், சஹருக்கு என்ன செய்யலாம், இஃப்தருக்கு என்ன செய்யலாம் என்பதில் நோன்பை பாழாக்கி விடுகிறார்கள். இன்னும் சிலர் உண்ணுவது, உறங்குவது என்பதிலேயே ரமலான் சென்று விடுகிறது. இன்னும் சிலருக்கு பிறை பற்றி கருத்து வேறுபாடு, தராவிஹ் தொழுகை எண்ணிக்கை பற்றி கருத்து வேறுபாடு, இதிலேயே பலருக்கு ரமலான் பாழாகி விடுகிறது. வருடத்தில் ஒரு முறைதான் இந்த ரமலான் வருகிறது. அற்ப காரணங்களால் நாம் பாழாக்கி விடக்கூடாது. ஏன் என்றால் எத்தனையோ நபர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் சென்ற ரமலானில் நம்முடன் இருந்தவர்கள் தற்பொழுது கிடையாது. இன்னும் சிலர் இன்று நாளையோ என்று கையில் உயிரை பிடித்துக்கொண்டு மரணப்படுக்கையில் உள்ளார்கள். இவர்களிடம் கேட்டு பாருங்க ரமலானுடைய அருமை பற்றி. காரணம், உடலில் ஆரோக்கியம் இருக்கும் போது அதன் அருமை தெரியவில்லை. மரண படுக்கையில்தான் அதன் அருமை நம்மில் பலருக்கு விளங்குகிறது. நம்மில் எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை அடையப் போகிறோம்? இன்ஷா அல்லாஹ் ரமலான் வரப்போகிறது. அதை எந்த விதத்தில் எப்படி ஆதரித்து வரவேற்கப் போகிறோம் என்பதுதான் இப்போது முக்கியம். ரமலான் என்பது நோன்பிற்கு மட்டும்தானா? நம்மில் பலர் ரமலான் என்றாலே நோன்பு மட்டும் நினைவில் வரும். காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு கிடையாது. ரமலானில் நோன்பு என்பது ஒரு பகுதி மட்டுமே. அதை தவிர்த்து இன்னும் நிறைய உள்ளது. ரமலான் என்றால் அமைதிக்கான மாதம், உடல் ஆரோக்கியத்திற்கான மாதம், நல்ல அமல்கள் எந்த இடையூறும் இல்லாமல் செய்ய ஏற்ற மாதம், அல்லாஹ்வின் மன்னிப்பையும் கருணையும் பெற்று தரும் மாதம், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம், அல்குரான் அதிகம் ஓத ஏற்ற மாதம், தானம் தர்மங்கள் அதிகம் செய்ய ஏற்ற மாதம், உபரியானா தொழுகைகள் தொழ ஏற்ற மாதம். சுபஹானல்லாஹ், இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் ரமலான் மாதம் பற்றி. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ரமலானில் நோன்புடன் நிறுத்திவிடாமல் நம்முடைய சக்திக்கு ஏற்றால் போல் அதிகம் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரமலானுக்கு இப்போது இருந்தே தயாராகுவோம். நம்மில் பலர் சரியாக தொழமாட்டோம், அல்குரான் ஓதமாட்டோம், பாவங்களில் இருந்து விலக மாட்டோம். ரமலான் வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக உள்ளோம். நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் பொழுது ஏன் அதை ரமலான் வரை தாமதம் செய்ய வேண்டும்? ஷைத்தான் இவ்வாறுதான் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருப்பான். ரமலான் வரும் பொழுது மாற்றிக்கொள்ளலாம் என்பான். பின்பு ரமலான் 10 நோன்புகள் பின்பு மாற்றிக்கொள்ளலாம் என்பான். பின்பு ரமலான் 20 நோன்பு பின்பு பார்த்து கொள்ளலாம் என்பான். பின்பு ஒற்றைப்படை நோன்பில் மாற்றிக்கொள்ளலாம் என்பான். கடைசியாக ரமலான் முடிய போகிறது. இதன் பின்பு மாறி என்ன ஆகப் போகிறது என்று கடைசி வரை நம்மை அமல் செய்யவும் விடாமல், பாவங்களிலிருந்து விலகவும் விடாமல் வைத்து விடுவான். பாவங்களிலிருந்து விலகி இன்றே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். பாவங்களிலிருந்து விலக ரமலான் வரை காத்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று பாவங்களிலிருந்து விலகி அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் செல்லக்கூடாது என்று உறுதியாக எண்ணம் வைத்து அல்லாஹ்விடம் தப்பா செய்து அவன் பக்கம் மீள்வோம். மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். நாம் இப்போதே பாவங்களிலிருந்து விலகவில்லை என்றால் ரமலான் அப்போதும் நம்மால் அவ்வளவு எளிதில் பாவங்களை விட்டு விலக முடியாது. ரமலானை தூய்மையான உள்ளதுடன் வரவேற்போம் இன்ஷா அல்லாஹ். அமல்கள் செய்ய திட்டமிடுவோம். நாம் ஒரு ஊருக்கு பயணம் செய்ய போகிறோம் அல்லது ஒரு தொழில் ஆரம்பம் செய்ய போகிறோம் என்றால் அதற்கு எவ்வாறு திட்டமிடுவோம்? அதை பற்றி பலரிடம் ஆலோசனை கேட்டு யோசித்து பின்பு ஆரம்பம் செய்வோம். அழிந்து போகக்கூடிய உலகிற்கே இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் அழிவே இல்லாத மறுமை வாழ்க்கைக்கு தயார் செய்ய நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நம்மில் அனைவருக்கும் ஏதேனும் ஒரு வேலை இருந்து கொண்டுதான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ரமலானில் அமல் செய்ய ஏற்றால் போல் நம்முடைய வேலை படிப்புகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று இப்போதே திட்டமிட வேண்டும். ரமலான் பற்றி இப்போதே அறிந்து வைத்துக் கொள்ளுவோம். ரமலான் மாதத்தில்தான் நம்மில் பலருக்கு இதை செய்யலாமா, கூடாத, இது செய்ய அனுமதி உண்டா, இல்லை என்று நிறைய கேள்விகள் எழும். பலர் சஹர் செய்யாமல் குளிப்பு கடமையாகிவிட்டது, இப்போது எப்படி நோன்பு வைப்பது என்று சஹர் நேரத்தில் ஒவ்வொரு நபருக்கா போன் செய்து கொண்டு இருப்பார்கள். இவ்வாறு சந்தேகம் நம்மில் ஒவ்வொரு நபருக்கும் எழும். எனவே ரமலான் வரும் முன்னே அதை பற்றி இயன்ற அளவுக்கு அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் சார்ந்த நூல்கள் வாசிப்பது, பயான்கள் கேட்பது, அல்குரான் சஹீஹான ஹதீஸ்களை பின்பற்றும் ஆலிம்களை கேட்பது என ஏதேனும் ஒரு வழியில் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ரமலான் தர்மத்தின் மாதம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நல்லதை வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் வேளையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் வாரி வாரி வழங்குவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தம்மை சந்திக்கும் போது
மழைக்காற்றை விட அதிகமாக இறைத்தூதர் அவர்கள் வாரி வழங்குவார்கள். ஆகவே நாமும் இயன்ற அளவு இந்த ரமலான் மாதத்தில் தர்மம் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். வசதி வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நோன்பு வைக்க உதவி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்குரான் ஓத ஆரம்பம் செய்வோம். இன்று பலர் அல்குரான் ஓதுவது என்றாலே யாரேனும் வீட்டில் இறந்துவிட்டால் நிக்காஹ்வின் போது அல்லது ரமலான் பொழுதுதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குரான் இறக்கியருளப் பெற்றது. ரமலானையும் அல் குரானையும் பிரித்து பார்க்கவே முடியாது. அல்லாஹ் அல் குரானை இறக்கி ரமலானை சிறப்பித்தானா அல்லது ரமலானில் அல் குரானை இறக்கி சிறப்பித்தானா என்ற முடிவுக்கு வருவது கஷ்டமாகும். முயன்ற அளவு இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்த ரமலான் நமக்கு நிச்சயமற்றது. மேலும் இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் பயன்பெற செய்யுங்க. அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யும் அமல்களை ஏற்று நமது பாவங்களை மன்னித்து பரக்கத் செய்வானாக. ஆமீன் கூறுங்கள்.